பிரைஸலா கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? சிலர் ஜெபிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. சின்ன விஷயத்துக்காக ஜெபிப்பாங்க. எனக்கு ஒருத்தர் தெரியும். அவங்க சொல்லுவாங்க, நான் பாவம் செய்கிறதுக்கு கூட ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. பாவம் செய்கிறதுக்கா, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், நான் ஏதாவது தப்பு பண்ணணும், யாரையாவது அடிக்கணும், உதைக்கணுன்னா கூட நான் ஜெபம் பண்ணி தான் பண்ணுவேன் பிரதர் அப்படின்னாங்க. இந்த ஜெபம் கேட்கப்படுதா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நிச்சயமாக கேட்கப்படுது. நான் யாரெல்லாம் அடிக்கணும்னு நினச்சேனோ அவங்களாம் அடி வாங்கிடுறாங்க. யாரையும் உதைக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களாம் உத வாங்கிடுறாங்க. யாருக்கெல்லாம் என்ன நடக்கும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் நடந்துடுது அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், சரி நீங்கள் சொல்கிறது சரி தான், நீங்கள் நினைக்கிறது நடந்துச்சு. உங்களை போலவே இன்னொருத்தர் சண்டை போடணும் ரெடியாக இருக்கிறவங்க இன்றைக்கி உங்கள் உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஜெபம் கேட்கப்பட்ட எப்படிங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். என்னை ஒரு மாதிரியே பார்த்தார். இந்த மாதிரி வில்லங்கமான ஆள் தான் பண்ணி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பார்வையில் வார்த்தை புரிந்தது. எனக்கு பிரியமானவர்களே, எதற்கு ஜெபிக்கணும் என்பது சில நேரத்தில் தெரியாமல் போயிடுச்சு. எனதுக்கு அர்த்தவசம் சொல்லிக்கிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அது மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார்னு சொல்கிறார். அதனால் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு வரைமுறை இருக்கிறது. அதுக்கு உட்பட்டு தான் ஜெபிக்கணும். அந்த கண்ட்ரோலுக்குள்ளே யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபத்திற்கு தான் பரலோக தேவன் பதில் கொடுப்பார். நான் அவங்கள அடிக்கணும், இவங்களை உதைக்கணும், அவங்களுக்கு என்ன நான் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்னால் என் ஜெபத்தினால நான் மேலே வந்ததுலாம் ஒன்றும் கிடையாது. அது நிச்சயமாக அழிவுக்கு உண்டான ஜெபம், அறிவுக்கு உண்டான ஜெபம் கிடையாது. நாம் அறிவுபூர்வமாக ஜெபிக்க வேண்டும். அந்த அறிவு வேத வசனத்தை கொண்டு இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான அன்பு சகோதரன் சகோதரியே, அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய். அதனால் நாம் ஜெபிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி ஜெபிக்கணுன்ற ஒரு வரைமுறை இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால ரொம்ப கவனமாக இருந்து தேவன் விரும்புகிற பாத்திரமாக நாம் மற்றவர்களுக்காக பிரயாசப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எனக்காக 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 என்று செய்வது தப்பில்லை. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 மணி நேரமாவது மற்றவர்களுக்காக பிரயாசப்படணும். அதில் ஒரு பெரிய பலன் இருக்குதுங்க. நிறைய நான் அனுபவிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை ஏசப்பா கிருபையில் தினமும் சுதந்து கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களுக்காக பண்ணுற பிரயாசத்தினால ஆஸ்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால. எனக்கு ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டாம். நீங்கள் மற்றவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ ஈரானில் போர் நடக்குது. இன்றைக்கி எனக்கு சிலிண்ட்ரு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எனக்கு இன்றைக்கி பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறோம். ஏன் அந்த ஈரான், ஈராக்கு, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானு, அந்த கல்ஃப் கண்ட்ரி, இஸ்ரேலு, அந்த லெபனான் பகுதி, அதே போல் யூஎஸ்ஏ, இந்த மாதிரி பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சமாதானம் உண்டாகணும். 3rd வேர்ல்டு வார் வரக்கூடாது. இப்போ நம்ம ஜெபிக்கலாமே. இந்த சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ பெரிய கஷ்டங்கள். எங்கேயோ நடக்கிற அந்த குண்டு, எங்கேயோ நடக்கிற அந்த சண்டை நமக்கு இங்கே பிரச்சனையாக மாறுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி தேவன் விரும்புகிற பாத்திரமாக நம்முடைய ஜெபத்தில் அந்த நாடுகளெல்லாம் கர்த்தருடைய அன்புக்குள்ளே, இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும், நிம்மதி உண்டாகணும். நம்ம தானே ஜெபிக்கணும். நம்ம தானே, நீங்களும் தானே இங்கே ஜெபிக்கணும். ஜெபிக்கலாங்களா? நம்ம ஜெபிச்சா கர்த்தர் அற்புதம் செய்வார் நம்புகிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எவ்வளோ கஷ்டங்கள். மறுபடியுமா ஒரு லாக்டவுனு போல் உலக நாடுகளில் கஷ்டங்கள் அனுபவிக்கிற ஒரு நேரத்துக்குள்ளே எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. 3rd வேர்ல்டு வார் மட்டும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஜனங்களுடைய நிலைமை எவ்வளோ பரிதாபத்துக்கு போயிடும், எவ்வளோ கஷ்டத்துக்கு போயிடும். இந்த நிலைமை வரக்கூடாது ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா என்று சொல்லி நம்ம மன்றாடலாம். அன்பு தகப்பனே, இந்த நாளில் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்கள் தேசங்களில், இந்த உலக நாடுகளில் பரிசுத்த சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, அமைதி உண்டாக்கட்டாண்டவரே. அநேகருடைய அன்பு தணிந்து போகிறது.
அன்பு தணிந்து போகிறதுனால அப்பா பிரச்சனைகள் வெடிக்கிறது, வேதனைகள் வெடிக்கிறது. கிருபை உண்டாகட்டும்ப்பா. தேவனுடைய சமாதானக்காரன் கூட இருந்து எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டாகும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் ஜெபத்தினை கேட்டு அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். மறுபடியுமாக சூழ்நிலைகள் சமாதானமாய் மாறட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.